அழகாஸ் நான் ஒரு பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து தி ஓஷன் நியூபி அட்வென்ச்சர் சீரிஸோட எபிசோட் 4 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் ஆனா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோட் போட்டுருப்போம். அந்த 3 எபிசோட் நம்மளோட சேனலுக்கு முக்கியமா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோட் பாருங்க. கதை அப்பதான் புரியும். அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் மேலே தரமா இருக்கும். கமெண்ட்ல நீங்க எல்லாரும் ஃபயர் மேட்ச் போடுங்க நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி வாங்க நம்ம கதை போலாமா. இப்போ ஒவ்வொரு எக்ஸாமின நம்பரும் சொல்ல ஹீரோவோடதும் சொல்லுவாங்க சொல்லிட்டு அவன் ஒரு பயத்தோட இருக்கான். வருமா வராதுன்னு. ரெனட்டாவும் ரிக் மாஸ்டர் உங்களோட எக்ஸாம் நம்பர் கண்டிப்பா வரும். ஏன்னா நீங்க எல்லா எக்ஸாமுமே நல்லா தான் பண்ணிருக்கீங்க. அதனால எனக்கு நம்பிக்கை இருக்குது. தயவு செஞ்சு மனசை தளர விடாதீங்க. நல்லா தான் புரியுது. ஆனா நான் கொஞ்சம் விஷயங்களை யோசிச்சு பார்த்துருந்தேன். அப்ப அவனோட சின்ன வயசுல அந்த அல்டிமேட் மாஸ்டரான கைசர் ஆல்சபிட்ட யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வரம் ஒண்ணு கிடைக்கும். அவங்க கேட்கற எந்த விதமான வரத்தை இருந்தாலும் கண்டிப்பா நிறைவேறும். ஆனா விஷயம் என்னன்னா இது வரைக்கும் அந்த மாஸ்டர் யாருமே தோக்கடிச்சது இல்லையா. அதனால ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய கனவே ஒரு அட்வென்ச்சர் ஆகி அந்த மாஸ்டரை தோக்கடிச்சு அவங்களுக்கு தேவையான வரங்களை அந்த ஒரு விஷயம் மூலியமா நிறைவேற்றிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. அது உண்மையில நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அவங்க அப்பாவும் என்ன அட்வென்ச்சரா ஆமாப்பா நான் யாமட்டோ மாதிரி ஆக போறேன். அவங்க அம்மாவும் வேணரிக் அட்வென்ச்சரிங்ன்றது ரொம்ப டேஞ்சரஸான ஜாப். அந்த ஜாப்ல எப்ப வேணாலும் நீ சாகலாம். அதனால அதை விட்டுட்டு வேற எதுனா பாதையில ஒரு நல்ல அழகான வேலையை தேடும். அம்மா சொல்றது சரிதான் ரிக். நீ நினைக்கிற மாதிரி அந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் யாமட்டோ அந்த மாதிரியான டிராகனை தோக்கடிச்சு எல்லாமே அது கட்டுக்கதைகள் மட்டும்தான். அதனால இந்த தேவையில்லாத கட்டுக்கதையில் நம்பிக்கின்னு அட்வென்ச்சர் ஆவதை விட்டுட்டு ஒரு நிலையான வேலையை தேடுறான். ஹீரோவும் கொஞ்சம் சோகமாயிடுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு டாக்டரும் கங்க்ராச்சுலேஷன் தம்பி என்னோட மார்க்கர் இண்டிகேட்டிங் சிஸ்டம் வந்து உங்ககிட்ட இருக்கிறது இன்பர்ன் ஸ்கில். அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஓ இன்பர்ன் ஸ்கில் வந்து இந்த மாதிரியான பீப்புள்களுக்கு ரேரான ஒரு ஸ்கில் தான். அதுல உனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்ப அதை வச்சு என்னால இந்த யாமட்டோ மாதிரியா பவர்ஸை யூஸ் பண்ண முடியுமா? ஓ யாமட்டோ நீ சொல்றது அந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் யாமட்டோ தானே? கண்டிப்பா முடியும் தம்பி. ஆனா அதுக்காக நீ நிறைய உழைப்பு போடணும். என்னது அந்த மாதிரி பவரா? சூப்பர் தான். கண்டிப்பா நான் ஒரு அட்வென்ச்சர் ஆகி ஆகணும். சரி தம்பி ட்ரைனிங் பண்ணு நல்லா உழை ரிலாக்ஸா இரு அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமிச்சு விட இப்ப ஹீரோவோ வெளியே வந்துட்டு நான் ஒரு அட்வென்ச்சர் ஆக போறேன். யாமட்டோ அவர் மாதிரியே எனக்கு ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு. ஒன்ஸ் என்னோட பெனிஃபிட்ஸ் ஸ்கில்ல அம்மாக்கும் அப்பாவுக்கும் தெரியப்படுத்தணும். கண்டிப்பா நான் ஒரு அட்வென்ச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு முடிவு எடுத்துவேன். அதுக்கப்புறம் தலைவனும் மறுநாள் காலையில கண் முடிக்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையா சொல்லி இருக்கான். உன்னோட பவர் காமியாண்டா வெயிட் பண்ணுங்கடா இப்ப காட்ட முடியாதுடா. ஒரு நாள் கண்டிப்பா நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் ஹீரோ ஏஞ்சி அவனோட நண்பர்கள் கிட்ட வர அவனுங்களும் என்னடா காமிப்பியான்னு கேட்க வெயிட் பண்ற ஒரு நாள் வரும்டா. திரும்பி இதே மாதிரியான விஷயங்கள் நடந்துனே தான் இருக்குது. ஹீரோ அவனோட நண்பர்கள்கிட்ட நான் உன சின்ன பையனா இருக்கிறதுனால வர மாட்டேன் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நாட்களும் போது ஹீரோவும் ட்ரைனிங் பண்றான். அவனால முடியல. ஆனா வயசும் ஆயிடுது. என்னடா நண்பா உங்ககிட்ட இருக்கிற அந்த இன்பர்ன் ஸ்கில் வெளிப்படுன்னு சொன்னாங்க. அது இத்தனை காலங்கள் ஆகியும் வெளிப்படவே இல்லையே. ஏன் தெரியுமா? எனக்கே தெரியலடா. அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா நீ அட்வென்ச்சர் ஆக முடியாது தானே? ஆனா சில அட்வென்ச்சர்ஸ் கிட்ட ஸ்கில்லே இல்லாம கூட இருக்காங்க தானடா. அப்படியாப்பட்ட ஆளுங்க கிட்ட பண பலம் இருக்கும்டா. அடச்சே என்னால ஏன் அட்வென்ச்சரிங் ஆக முடியல. அதுக்கப்புறம் ஹீரோவும் பனிக்காலத்துல ஒரு லெட்டரோட வீட்டுக்கு வர அவங்க அம்மாவும் என்ன தம்பி வேலை கிடைச்சிருக்கா? ஆமாமா எனக்கு ஒரு கில்ட்ல வேலை செய்யறதுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. சூப்பரா தம்பி உனக்கான ஒரு வேலை கிடைச்சிருச்சா? இப்பதான் நாங்க நிம்மதியா இருப்போம். அது மட்டும் இல்லாம கில்ட்ல அந்த வேலை உனக்கு நிலையானதுதான். கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹீரோவை பாராட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கில்ட்ல போயிட்டு நம்ம ஆலிஸா பாக்குற அந்த வேலையை அவங்களுக்கு முன்னாடியே இவன் ஒர்க் பார்த்திருப்பான். அப்பவே இப்போ இந்த சீனை காமிக்கிறாங்க. முதல் நாள் வேலை எப்படி இருந்திருக்குமோ அது எல்லாத்தையும் பக்காவா காட்டுறாங்க. தலைவன் திணறான். இருந்தாலும் தான் அட்வென்ச்சர் ஆகணும்ன்றத கைவிடல. தொடர்ச்சி அவனோட ஸ்கில் வெளிப்படுவான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிறான். அதுக்காக கடினமா உழைச்சுன்னு இருக்க இன்னொரு பக்கம் ஒரு நாள் ஆலிசாவும் வந்து புதுசா ஜாயின் பண்றாங்க. கூடவே ஹீரோவோட நண்பனுக்கும் கல்யாணம் ஆயிட்டு குழந்தைய பிறந்துடுது. பத்தாத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாக்கு வயசு ஆயின்னு இருக்கு. ஹீரோவும் அவனுடைய அந்த ஸ்டோரி புக்கை எடுத்து கடைசி எடுத்து வைக்க மறுநாள் கமிஷன் நம்பர் 3457 அப்படின்னு ஆலிசாவும் ஒரு அட்வென்ச்சர் பண்ண வேலைக்கு ரிவார்டு கொடுக்க முடியாம திறனாங்க. அந்த டைம் ஹீரோ தான் ஹெல்ப் பண்ணி விடுறான். பரவாயில்ல எனக்கு ஒரு 30 வயசு தான் ஆகுது. ரொம்ப நன்றி சம்பாய். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். மான்சஸ் திடீர்னு இப்ப நம்மளோட டவுன்ல உருவாக்குறதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய குவெஸ்ட் எல்லாமே இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டு விட போறாங்க. அதெல்லாம் டேஞ்சரஸ் ஆனது சம்பாய். அது டவுனோட நல்லதுக்காக தான் அந்த மாதிரி பண்றாங்க. ஏன்னா அட்வென்ச்சரிங் பண்ணா மட்டும்தான் அதெல்லாம் அழியும். மோஸ்டா வரப்போறது என்ன லோ லெவல் மான்சஸ் எனக்கு தெரிஞ்சு டி ரேங்க் குவெஸ்ட் தான் வரும். சரி அது வந்து நம்ம ஹேண்டில் பண்றது சரியா இருக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலர் கஸ்டமர் அந்த அட்வென்ச்சர் வர இருக்கு. என்ன வேணும் சாட்? இது பாரா பி ரேங்க் மெட்டல்ரா. எப்போரா நான் ப்ரோமோட் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் நான் நிரந்தரமா அட்வென்ச்சரிங் பண்ண நேரலடா. கங்க்ராச்சுலேஷன் சாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ கொஞ்சம் மனசுல வருத்தத்தோட தான் இந்த விஷயத்த சொல்றான். தன்னால் ஆக முடியலன்னு. அதுக்கப்புறம் ஹீரோவும் சாடு பி ரேங்க் இருக்க இப்போ அவனை கம்பேர் பண்ணும்போது நான் ஒண்ணுமே கிடையாது. நான் என்னோட இடத்துல 14 வருஷமா ஒரே வேலையை நான் அந்த இடத்துல பார்த்துன்னு இருக்கேன். இருந்தாலும் என்னோட நாட்கள் இப்படியே தான் போயின்னு இருக்கு. ஒரு நிலையா எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. ஆனா எனக்கு ஒரு அட்வென்ச்சர் ஆகணும். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு மேஜிக் ஸ்கில் எல்லாம் இருந்தாலும் ஆக முடியுமா? எது தேவையில்லாம இதை பத்தி நான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் டவுன்ல இருந்து மக்கள் கதற சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் மான்சர்ஸ் போய் பார்க்க என்ன பண்றது அட்வென்ச்சர்ஸ் எங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போனா மான்சரோ ஒன்னு ஹீரோவை பார்த்து வருது. ஹீரோவோ இது ஜெயிண்ட் ப்ரோலோ மிடில் லெவல் மான்சர் இங்க என்ன பண்ணுது? அந்த டைம் இந்த இடத்துல குட்டி பண்ணாட்டுல நம்ம ரெனட்டா வந்திருக்காங்க. அவளுக்கு எதனா ஆயிடும் சொல்லிட்டு ஹீரோவை தடுக்க போக பின்னாடி வாப்பா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெனட்டாவை தொல்லை ஒரு போல்தான் அந்த
அந்த மான்ஸ்டர் பீஸ் ஆயிடுது. ஆயிடுச்சு போறான். நீங்க என்ன காப்பாத்தணும்னு நினைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா பட் எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நான் ஒரு அட்வென்ச்சர். எனக்கு என்னப்பா தெரியும் நீ ஒரு அட்வென்ச்சரா இருப்பேன்னு. சரி சாதாரண பொதுமக்கள் யாரும் நினைச்சுதான் உன்னை நான் காப்பாத்த வந்தேன். இருந்தாலும் நீ என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல. உன்னோட நேம் நான் என்ன தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு ரெனேட்டா எல்ஃப்லெட். என்னோட பேரு ரிக் கிளாடிலல். ரெனேட்டா, எனக்கு தெரிஞ்சு நீங்க பவர்ஃபுல்லா ரொம்பவே இருக்கீங்க. நீங்க பீரங்கா? இல்ல. அப்புறம் நீங்க ஏரங்கா. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஹை லெவல் அட்வென்ச்சர் கூட ஃபைட்ல க்ளோஸா இருந்திருக்கேன். நான் ஏரங்கம் கிடையாதுப்பா, நான் எஸ் ரேங்க். இது எஸ் ரேங்கா? அப்பனா இவங்கள பத்தின ரூமர்ஸ் கேட்டிருக்கேனே. லோக்கல் கில்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இவங்க வேற லெவலான அட்வென்ச்சர் பார்ட்டி ஆச்சு. அதுல ஒருத்தவங்க இருப்பாங்களோ. எங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க எஸ் ரேங்கரா? தப்பா நினைச்சாதீங்க. உங்க பத்தி நான் ஏதாவது தப்பா பேசினா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். அந்த மாதிரி பேசாதீங்க. நான் ஒன்னும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். அப்படியா? சரி. ஆனா உண்மையிலேயே எனக்கு சின்ன வயசுலயே ஒரு கனவு இருந்தது. எப்படியாச்சும் அட்வென்ச்சர் ஆகணும், கூடவே அந்த காய்சர்ன்ற டிராகன் மான்ஸ்டர் தோக்கடிக்கணும். அதுக்காக எனக்கு இன்பவுண்ட் ஸ்கில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் அது என்கிட்ட வெளிப்படல. ஆனா அது வெளிப்படும் சொல்லிட்டு நான் ரொம்ப நாளா காத்துன்னு இருக்கேன். அது காத்துன்னு இருந்து அதையே பார்த்துதானே வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு நான் ஒரு அட்வென்ச்சர் கில்டுல வேலை செய்யறேன். கூடவே எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. இப்போ எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு தெரிஞ்சு உங்களாலையும் கண்டிப்பா ஒரு அட்வென்ச்சர் ஆக முடியும். அப்படி எப்படி நீங்க கில்டுல ஒரு ஆபீசரா ஒர்க் பாக்குறீங்களா? அப்பனா உங்களுக்கு எதனா ஒரு மேஜிக்கல் எலமெண்ட் வெளிக்கொண்டு வர பவர் எதனா கொஞ்சமாச்சு இருக்கா? இல்லங்க, அதுக்காக நான் கடினமா உழைச்சின்னு அதை டெவலப் பண்ணிக்கிறேன் என்னோட சின்ன வயசுல இருந்தே. அதுக்கு சின்ன வயசுல தானே போராடணும். கடினமா உழைச்சி டெவலப் பண்றதுன்றது கண்டிப்பா சொல்றேன் பேசிக்கலி இம்பாசிபிள். ஒரு அட்வென்ச்சருக்கு முக்கியமான விஷயம் அவனுக்குள்ள இருக்கிற அந்த மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாமே கொஞ்சமா இருந்தாதான் அதை கொஞ்சமாச்சு வெளிப்படுத்தி நம்ம பெரிய லெவலில் சாதிக்க முடியும். ஆனஸ்டா நான் ஒரு பதில் சொல்லட்டா? நீங்க நினைச்சா இப்ப கூட உங்களால கண்டிப்பா ஒரு அட்வென்ச்சர் ஆகணும். அதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு. ஆனா ரியாலிட்டியில அது வேலைக்காம தெரியல. அது மட்டும் இல்லாம நீங்க என்னை விட எஸ்ராங்கரா இருக்கனால உங்களோட அட்வைஸ் நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க அட்வைஸ் கொடுத்தது. அப்பெல்லாம் இல்லப்பா, உண்மையிலே நீங்க கொடுத்த அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு லவ்லி லேடியை நான் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு என்னோட சோகமா இருந்த மூட நீங்க தான் இப்ப ஹாப்பியா இருக்கீங்க. எனக்கு மட்டும் இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்க கூட எங்கன்னா டின்னர் போய் சாப்பிடலாமான்னு ஆசைப்படுறேன். இல்ல சும்மா காமெடி தாங்க பண்ணேன். ஆல்ரைட், வாங்க போய் சாப்பிடலாம். இது நாளைக்கு நீங்க ஃப்ரீ தானே? வேலை இல்லைன்னா வாங்க. அதுக்கப்புறம் இல்ல தலைவர் கில்ட்டுல பாட்டை போட்டு என்ஜாய் பண்றான். நாளைக்கு வேலை இல்ல நாள்றான்னு சொல்லிட்டு என்ன செம்பாய் இன்னைக்கு ஒரே வேலை மூல இருக்கீங்க போல. ஆமா, இதுக்கப்புறம் கடினமா உழைக்க போறேன் ஆலிசா. அதுக்கப்புறம் சாட்டோ பீராக்கு வந்திருக்கடா. என்னோட கொஸ்டர் ரெடி பண்றான். என்னடா வாங்கிட்டு போடா. உனக்கான வேலை ஷேடோ உல்ஃப் அண்டு பண்றதுதான். அவனுக்கு வார்த்தைகள் சொல்ல. இப்ப திரும்பி ஹீரோ தெருவுல கத்தினே வரான். இன்னைக்கு அழகான ஒரு பொண்ணு கூட சாப்பிட போறேன். இன்னைக்கு சூப்பரான நாள். உண்மையிலே இது ஒரு டேட்டிங் தான். அந்த டைம் மான்ஸ்டர்ஸ் வர மக்கள் எல்லாம் கதிர வராங்க. ஏடா எடுபட்டு இப்படி நடக்குது இடிக்கு எங்கதான் போச்சுங்க அதுக்கு. அப்ப அங்க பார்த்தா ஹீரோவை தேடி போக ரெனட்டா ஒண்ணு கூச்சி வச்சிருக்கா. ரெனட்டா ரிக்கு குட் ஈவினிங். ஏமா பரவாயில்ல நல்லதானே இருக்கு. எனக்கு நான் போது பார்த்தாங்க மான்ஸ்டர்ஸ் படியா வந்துன்னு இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, இதை நான் என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ரெனட்டா அவங்களோட பவர் யூஸ் வேலை ஃபைட் பண்ணாங்க. தரமா இருக்கு இந்த சீனே. எஸ் ராகனா சும்மா கிடையாது, இப்பதான் புரியுது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்து ரெனட்டாக்கும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயின்னு இருக்கு. என்னாச்சு ரெனட்டான்னு கேட்க அவங்களோட பிளாஷ்பேக்ல சின்ன வயசுல நடந்த விஷயத்தை அவங்களும் யோசிச்சு பாக்குறாங்க. யாரோ ஒருத்தன் அவங்கள சுத்தி நெருப்பு நடுவுல நின்று அவங்கள ஒரு டிராகன் மூலியமா பயமுத்துற மாதிரி அவங்களும் யோசிச்சு பாக்க. ரெனட்டாக்கு மனசே இப்ப வலிக்குது. இது மேஜிக்கல் எனர்ஜி அடைச்சா. அந்த டைம் ஒரு மாஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுவாரு. சாட்டோ வந்து காப்பாத்துறான். ஏன்டா இருக்கு நீ சொன்ன டெஸ்ட் படி மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்ல வேண்டியதாண்டா. அதுக்கப்புறம் பார்த்தா என்னோட நண்பர்களை வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதாவது அதர் அட்வென்ச்சர்ஸ் எமர்ஜென்சி கெஸ்டா எனக்கு ஆலிசா தான் கொடுத்தா. அப்படியா? அடடா, இவங்க எல்லாருமே கலைக்குன்னு இருக்காங்க. நான் ஒரு முட்டாள்தனமா இப்படி இருந்து பார்த்துன்னு இருக்கேன். ஆனா ரெனட்டாவும் ரிக் இங்க உண்மையிலே டேஞ்சரஸா இருக்கு, நீங்க இந்த இது போயிடுங்க. இல்ல ரெனட்டா நீ நல்லா தானே இருக்க. சாட் இங்க இருக்க அவன் பீராக்கு. அதுக்கு இல்ல நம்மள நோக்கி ஒரு டிராகன் வந்து இருக்கு ரொம்ப க்ளோஸா. இது டிராகனா? அதோட உடம்பாலியே எனக்கு கண்டிப்பா என்னால உணர முடியுது. அதனாலதான் இப்ப நான் குழம்பி போயிருக்கேன். அந்த கம்னாடி டிராகன் இந்த பக்கம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ குழம்பு பார்த்தா ஒரு நிமிஷம் ஆடி போயிடுற லெவலுக்கு மேல அவ்வளவு பெரிய டிராகன் பறந்து போகுது. அடடா, ஹியூமன் டவுன் வேற இருக்குது. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய டிராகன் எப்படி வந்துச்சு? இதனாலதான் மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த டவுனை நோக்கி இப்படி வந்ததுங்களா? பீராங்கான ஜாடு. அடடா, இது என்னால கூட சமாளிக்க முடியாது. ஏறாக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டைம் இவங்க இல்ல ஒரு அட்வென்ச்சர் பயத்துல ஒரு அட்டாக் பண்ண. பைத்தியக்காரா ஏன்டா அது தேவையில்லாம அட்டாக் பண்ண? சும்மா இருந்த டிராகனை சீண்டி விட்ட மாதிரி இப்ப அது கொந்தளிக்குது. அதோட பவரை ரிலீஸ் பண்ண இவங்களா அவ்வளவுதான் படுத்த படுக்கை ஆகிறாங்க. எல்லாரும் பிளான் பண்ணி சரி வாங்க இந்த தடுத்து போய் உதவி கேட்போம். ஆனாலும் முடியல. அது ஒரு பேரியரை கிரியேட் பண்ணிது. அந்த டைம் இவங்க முன்னாடி ஹீரோவை கெத்தா நடந்து போக டே என்னோட பைத்தியமாடா உனக்கு இருக்கு. இல்ல கண்டிப்பா நீங்க எல்லாம் ஒரு அட்வென்ச்சரா இருக்கீங்க. நான் அது கூட கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு என்னோட உயிரை கொடுத்தாச்சு ஏதாவது உங்களை காப்பாற்ற முடியும்னு பாக்குறேன். வேற எதுவும் கிடையாது. ஏன்னா எனக்கும் ஒரு அட்வென்ச்சர் ஆகணும்னு உங்களை மாதிரி ஒரு ஆசை. ஆனா இது கூட நான் எப்படி சண்டை போடுறது? இதோட சின்ன அட்டாக்னாலே நான் செத்துருவேனே. என்னோட ட்ரீமுக்காக நான் விட்டு கொடுக்கணுமா? ஆனா என்னோட பிளட் அப்படியே கொதிக்குது. சரி இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு கல் எடுத்து அடிக்க இதை பார்த்துட்டு ஆடும். ஆஹா, அட்வென்ச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு இவனுக்குள்ள இருக்கிற நோக்கத்தை பார்த்து நான் வியக்கிறேன். கண்டிப்பா நம்மளோட உதவி இவனுக்கு தேவை. நம்மளும் இவனுக்கு விட்டு கொடுக்கூடாது. இவனுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு இவனுக்கு போக அவங்களோட ஒவ்வொரு பவருமே வேற லெவலா இருக்கும். அந்த டிராகன் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிக்க. அதோட பிளேமை பயன்படுத்தும் போது இவனும் எல்லாரையும் அயனா மாத்திடுறான் கொஞ்ச நேரத்துல. ஏன்னா அந்த நெருப்புல இருந்து தப்பிக்கிறதுக்காக. இருந்தாலும் அதெல்லாம் வேலை செய்யல. இவங்க அவ்வளவுதான் மட்டையா கிடக்க. ரெனட்டாவை நான் ஃபைட் பண்ணி ஆகணும். நான் தான் இதை தடுத்தாகணும். ஹீரோ அதுல இருந்து
ஏத்தி வேலை கெத்து கட்டுறான். இவங்க எல்லாம் வாய பழக்கிறாங்க. நான் ஒரு அட்வென்ச்சர் ஆகணும்ன்றது என்னோட கனவு அப்படின்னு சொல்லு. அந்த டைம் அந்த டிராகன் ஹீரோ பண்ணாசுக்கு ரிக்குன்னு சொல்லிட்டு ரெனட்டாவும் கதற. எல்லாருமே சோகமாயிறாங்க. ரிக்கு செத்துட்டானு. தலைவனோட ஸ்கில்லே இப்பதான் அவேக்னி ஆகுது. அவங்களோட ஸ்கில் இப்பதான் வெளிப்படுது. அப்போ பார்த்தா அந்த டிராகனோட கையை தூக்கி பிடிக்க பீராங்க சாடு பார்த்துட்டு சாக்காவா இது இருக்கா கூட போக இப்ப இருக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ண ஹீரோ எல்லாத்தையும் அசால்ட்டா தப்பிக்கிறான். வேற லெவல்ல இருக்கும். அவன் கொடுத்த ஒரே ஒரு அட்டாக்ல டிராகனோட தலையை காணாம போயிடுது. ஹீரோவோ நான் சாதிச்சுட்டேன். இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமா நம்ம ரெனட்டா உட்பட ஹீரோவை இப்ப மூச்சுவாங்க. நான் ஒரு வழியா சாதிச்சுட்டேன். இது மோசம் கிடையாது. அதோட தலைமை படுக்க மறுநாள் ஆஸ்பத்திரியில ஏமா வலிக்குது ஒழுங்கா படுத்து தூங்குங்க அப்படின்னு ரெனட்டாவை பக்கத்துல இருந்து பாத்துக்க. ரெனட்டா நீங்க என்ன பண்ற? இல்ல நேத்து நடந்த அந்த சண்டையில அந்த மான்ஸ்டரை நீங்க அடிக்கிறதுக்காக உங்களோட முழு பாடியும் பயன்படுத்தினீங்க. அதனோட வெளிப்பாடாதான் இவ்வளவு பெரிய காயங்கள். நல்ல வேலை நீங்க சாக்காதது பெரிய விஷயம் தான். அதுனா என்ன அர்த்தம்? இல்ல உங்களோட பவர் வேற லெவல் தான். ஆனா அது ஏத்துக்கிற பாடி தன்மை உங்களோட உடம்பு இல்ல. அந்த மாதிரி அப்பனா எனக்காக இவ்வளவு காத்திருந்தேன்னு. ஆமா ஏன் ஏன்னா என்னோட பார்ட்டியான ஒரிஜினல் ஃபிஸ்ட்ல உங்களை ஒரு மெம்பரா ஜாயின் பண்ண வைக்கணும்ன்றது என்னோட ஆசை. என்னையா? ஆமா உங்களை மாதிரியான ஒரு ஆட்களும் தான் அதுல இருக்காங்க. அதனால நீங்களும் ஒரு மெம்பர் ஆகணும்ன்றது என்னோட ஆசை. முக்கியமான கோலே அந்த டிராகனான காய்சரை தோக்கடிக்கணும். அதுக்கான எல்லா பொட்டன்டியலும் உங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பா கவலைப்படாதீங்க. நீங்க ஒரு அட்வென்ச்சர் ஆக முடியும். ஹீரோவும் அதை கேட்டுட்டு ரொம்ப கண்டானுங்கிறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என் வாழ்க்கையில எப்படி நடக்கும். கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சின்ன வயசு கனவானது இப்ப நிறைவேற போகுது. அதுக்கப்புறம் இப்ப பிரசன்ட்ல எக்ஸாம் நம்பர்ஸ் எல்லாமே சொல்லி இருக்காங்க. அதுல ஹீரோ போறதும் 42 நீ பாஸ் ஆயிடு அப்படின்னு சொல்ல அதோட ஹீரோவும் ஒரு அட்வென்ச்சர் ஆகிறதுக்கான குவாலிஃபை அடைஞ்சிட்டான். கங்க்ராச்சுலேஷன். ரொம்ப நன்றி ரெனட்டா. இது எல்லாத்துக்கும் உனக்கு தான் நன்றி சொல்லணும். இதுக்கப்புறம் நான் மனசை தளர விடாம என்னோட பயணத்தை தொடரணும். ஏன்னா நான் இப்போ ஒரு அட்வென்ச்சர் அப்படின்னு அவன் சொல்ல அதோட இந்த இடத்துல வேலை வந்து எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு 3 எபிசோட் பார்த்துப்போம். கண்டிப்பா அதை பார்த்துருப்பீங்க. நம்ம அதன் வகையில் இந்த 4th எபிசோட் வேலை லெவலில் போயிருக்கும். அதனால பிடிச்சவங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபயர் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோட் மேலே தரமா இருந்திருக்கும். சரிங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.